எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாதத்துக்கு உண்டான தமிழ் மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. இந்தோடைய புரட்டாசி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் பார்த்தீங்க அப்படின்னா, புதன்கிழமை அதிகாலையில், அதாவதுன்றது 17ஆம் தேதி செப்டம்பர் 2025 தான் இந்த புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுதுங்க. கன்னி ராசி நேயர்களே, கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எவ்வாறு இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, கன்னி ராசி புதனுடைய ராசி தான் இந்த கன்னி ராசி. இப்போ இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு அதிபதி புதன் பகவான் உங்கள் வீட்டிலேயே, அதாவது ஆட்சியாக உட்காந்துருக்கக்கூடிய காலம் அற்புதமான ஒரு காலம். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது புரட்டாசி மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் புதன் பகவான் தன் சொந்த வீட்டிலே உட்காந்துருக்கிறார். அப்படி உட்காந்துருக்கக்கூடிய காலம் பார்த்தா இது கல்விக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு மாதம்னா நம்ம எடுத்துக்கலாம். 17ஆம் தேதி தான் புதன் பகவான் தன் சொந்த வீட்டில் இருந்துட்டு அடுத்தது துளாராசிக்கு பயிற்சியாகிறார். மொத்தத்தில் பார்த்தா நவகிரகத்திலேயே பார்த்தா ஒரு கிரகம் தன் சொந்த வீட்டிலேயே ஆட்சியாக இருக்கக்கூடிய கிரகம், உச்சமாக இருக்கக்கூடிய கிரகம் பார்த்தா உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் தான். இந்த மாதம் முழுவதுமே சூரியனும் தன் சொந்த வீட்டில் தான் இருப்பார், உங்கள் வீட்டில் தான் இருப்பார். அப்போ உங்கள் வீட்டிலேயே சூரியனும் புதனும் இணைஞ்சிருக்கக்கூடிய காலம் இது. ஒரு புதன் ஆதித்ய யோகம்னு நம்ம சொல்கிறோம். இந்த யோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேக்சிமம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கெல்லாம் முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தடையாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதத்தில் 17 தேதி வரைக்கும் அதுக்குண்டான முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வெளிநாடு போகிறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு, அதாவது 17 தேதி வரைக்கும். ஏன்னா இந்த 17ஆம் தேதி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு அதிபதி புதன் பகவான் அடுத்தது துளாராசிக்கு வராரு. அப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணலாம், வெளிநாடு முயற்சி எடுக்கலாம், வெளி மாநில முயற்சி எடுக்கலாம். இல்லை வெளிநாட்டில் இருந்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேமிலியோட இன்றைக்கி நம்ம ஊரில் குடும்பத்தோடு செட்டில் ஆகிறதுக்கு செட்டிலாகி அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு முயற்சி நீங்கள் எடுக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த டேட் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், சரிங்களா? அது இங்கிருந்து நீங்கள் வெளியிட போகிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை போனவங்க திரும்பி வர மாதிரி இருந்தாலும் சரி, இது உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு வாய்ப்பு தான் இந்த புதன் ஆதித்ய யோகம். அப்போ உங்கள் ராசிலேயே புதன் ஆதித்ய யோகம் ஏற்பட்டு இந்த மாதத்தில் பார்த்தா இது புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெருமாளுக்கு உகந்த மாதம் இல்லைங்களா? அதாவது எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த அதாவது வெள்ளாமை விதைச்சா அந்த வெள்ளாமை வரும் அப்படின்றது யாருக்கு தெரியும்? விவசாயிகளுக்கு தெரியும் இல்லைங்களா? அதுபோல எந்தெந்த மாசத்துல எந்தெந்த கடவுளை வணங்கினா அது நமக்கு தனிச்சிறப்பாக இருக்கும் அப்படின்றது இது நம்ம பேசிக்காவே தெரியும். இப்போ விநாயகருக்கு ஒப்பந்த மாசம்னா என்ன? இந்த ஆவணி மாதம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் யாருக்கு உகந்தது? பெருமாளுக்கு உகந்த மாதம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சித்திரை மாதம், இன்னைக்கு கார்த்திகை மாதம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயப்பனுக்கு உகந்த மாதம் சொல்கிறோம். இப்படி பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாதம் எதுக்கு உகந்ததோ அதுக்கு தகுந்தவரை போல் நம்ம கண்டிப்பாக செய்து வந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் சில தனி சிறப்புகள் கண்டிப்பாக நடக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் பார்த்தா உங்களுக்கு ஒரு அற்புதமான நாட்கள் நிறைய கொடுத்துருக்கிறார். ஏன்னா இந்த புரட்டாசி மாதம் 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அமாவாசை, அதுவும் முக்கியமான அமாவாசை. யாகாதிசின்றது கட்டன்ற சொல்லும் அப்படின்னா இன்னைக்கு யாகாளி அமாவாசைன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அப்படி பார்த்து இன்னைக்கு மாகாளி அமாவாசைன்னு சொல்லுவாங்க. அந்த மாகாளி அமாவாசை அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இறந்தவங்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான அமாவாசை தான் இந்த மாகாளி அமாவாசை. அப்போ இந்த மாகாளி அமாவாசைக்கு இறந்தவங்களுக்கு ஃபோட்டோ வச்சு படையல் கொடுத்து நம்ம வழிபடும் போது அந்த இறந்தவங்களே நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படின்றது கண்டிப்பாக ஒரு ஐதீகம் உண்டு. அதனால இந்த மாகாளி அமாவாசையை நீங்கள் கும்பிட்றது ஒரு தனிச்சிறப்பு. அதே மாதிரி இந்த பெருமாளுக்கு உகந்த இந்த புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை விரதம் பிடிக்கிறது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டான்றது பார்க்கும்போது விஜயதசமி ஸ்கூல் அட்மிஷன் போகிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டான்றது சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை வர்றதுனால நிச்சயமாக நம்மளுடைய அதாவது வீடு வாசல் நம்ம சுத்தம் பண்ணி, அதுபோல் நம்மளுடைய வேலை வாய்ப்புகளை சுத்தம் பண்ணி அது பட்ட ஒரு ஆயுத பூஜையை நம்ம கொண்டாடும் போது நிச்சயமாக நம்மளோட வாழ்வாதார தரம் உயரும் அப்படின்றது ஒரு ஐதீகம். இப்படி இருக்கும்போது கன்னிராசிக்காரர்களுக்கு ஆல்ரெடி கண்டகச்சனி இருந்தாலும் அந்த கண்டகச்சனியினால பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு மன அழுத்தம் இருந்திருக்கணும்.
மன உளைச்சல் இருந்திருக்கணும். அதாவதுன்றது வந்து பார்த்தா சனி பகவான் நமக்கு வந்து கண்டகச்சனியே வந்திருக்கிறாரு, என்னென்ன சோதனைகளை கொடுக்க போறாரோ அப்படின்ற ஒரு பயமெல்லாம் விட்டுட்டு. ஏன்னா காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சனி பகவான் வக்கரத்துக்கு போயிட்டார். இப்போ ஜூலை மாதம் 13ஆம் தேதி வக்கரத்துக்கு போயிட்டாரு. அப்போ ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 28ஆம் தேதி வரைக்குமே உங்களுடைய நேர காலம் கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு சொல்றதுல மாற்றமே இல்லை. அதாவது இந்த டைமில் நீங்கள் ஏதோ ஒன்று செய்கிற மாதிரி இருந்தால் செஞ்சுக்கலாம். நிறைய பேருக்கு இப்போ தொழில் தொடங்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும், தொழில் மாற்றணுன்ற ஒரு ஐடியா இருக்கும், புதுப்பிக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும். இது போக வீடு கட்டலாமா, மண் வாங்கலாமா, கிரையம் பண்ணலாமா, வண்டி எடுக்கலாமா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இருந்தால் இந்த டைமில் நீங்கள் செஞ்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா வக்கரத்தில் இருக்கும்போது அவர் இயல்புக்கு மாறாக தான் அவர் வேலை செய்வார். கஷ்டத்தை மட்டுமே கொடுத்துட்டு இருந்தவர் இப்போ வக்கரத்தில் போனதுனால நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். அப்போ உங்களுடைய மனசுக்குள்ளார இருந்த கேள்விகளுக்கு இப்போ உங்களுக்கு விடை கிடைக்கும், பதில் கிடைக்கும். புரியுதுங்களா? அப்படி இருக்கக்கூடிய கட்டன்றது கன்னிராசிக்காரங்களுக்கு, அதாவதுன்றது வந்து உங்கள் வீட்டுக்கு அதிபதி உங்கள் வீட்டிலேயே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கல்வி நல்லா இருக்கும், கல்வி சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக நல்லா இருக்கும். சரிங்களா? அப்போ இது போக பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிர பகவான் இன்னைக்கு எங்கே இருக்கிறார்? உங்கள் ராசிக்கு 12 இருக்கிறார். அப்போ சுக்கிரன் 12 இருக்கும்போது என்ன ஆகுன்னா கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு உண்டு 23 தேதி வரைக்கும். ஏன்னா 23 தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 12 சிம்ம ராசியில் உட்காந்துருக்கிறார். அப்படி உட்காந்துருக்கக்கூடிய சுக்கிர பகவான் என்ன பண்ணுவார்னா நீங்கள் செய்கிறது அவங்களுக்கு பிடிக்காது, அவங்க செய்கிறது உங்களுக்கு பிடிக்காது, உங்களுக்குள்ளார சின்ன சின்ன போராட்டங்கள், இது எல்லாமே விட்டு கொடுத்து போவதன் கெட்டு போவதில் என்ற மாதிரி விட்டு கொடுத்து போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை வராது. அப்படி இல்லை விட்டு கொடுத்து போகல அப்படின்னா கண்டிப்பாக அந்த வாக்குவாதங்கள் நம்ம அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் 2ல் இருக்கிறார் துலா ராசியில். அப்போ உங்களுக்கு செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தைரியஸ்தானத்துக்கு அதிபதி தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு இந்த வரவு செலவு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். வரவு செலவு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி கொடுத்த வாக்கு நீங்கள் காப்பாற்றுவீங்க. ஒரு விஷயம் செய்யலாம் நினச்சி செய்ய முடியாத தள்ளி போயிட்டு இருந்த காரியம் இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஏன்னா இந்த மாதத்தில் இடையில வந்து செவ்வாய் வந்து மாறல, முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் துலாராசியில் தான் முழுமையாக உட்காந்துருக்கிறாரு. அதனால் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்விஸ்தானம், அது போக வாக்குஸ்தானம், கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீங்க, கல்வியில் மாற்றங்கள் ஏற்படும். அது போக பார்த்தா வீட்டில் 4 காசு மிச்சம் வைக்கிற வாய்ப்பு உண்டு. அது போக கண்டிப்பான்றது குடும்பத்தில் ஏற்பட்ட அந்த சங்கட சலுப்புகள் எல்லாம் கண்டிப்பாக சரியாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அது போக பார்த்தா உங்களுக்கு குரு 10ல் இருக்கிறார். குரு 10ல் இருக்கும்போது நிச்சயமாக அதாவதுன்றது வந்து பட்டம், அதாவது பதவி, இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 31ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா 10ல் குரு இருந்தால் பதவி கூட பறிபோக மாட்டான். அதனால் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேலை செய்துக்கிட்டு இருக்கீங்களா, அந்த வேலையில் தேவையில்லாத சங்கடங்கள் வரும். ஒன்று வேலை பறி போயிருக்கலாம், வேலையில் சங்கடங்கள் வரலாம், வேலை செஞ்சு நல்ல பேர் இல்லாமல் போயிருக்கலாம். எது செஞ்சாலும் நீங்கள் என்ன செஞ்சுட்டு நீங்கள் என்ன கொடுத்துட்டு நான் என்ன வாங்கி சாப்பிட்டுன்ற மாதிரி தான் சில விஷயங்கள் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த மாதம் 31ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் அதிசாரமாகி கடகராசிக்கு வரும்போது அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தா 10ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் 11ஆம் இட லாபஸ்தானத்தில் வரும்போது நிச்சயமாக இந்த மாதத்தை விட உங்களுக்கு அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா அப்போ வந்து பார்த்தா குரு பகவான் அதிசாரமாகிறாரு, அது இல்லாத வக்ரத்தில் உட்கார்றாரு. அப்போ வந்து இயல்புக்கு மாறாக வேலை செய்வார், நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். சரிங்களா? இப்படி இருக்கும்போது உங்களுக்கு சனி பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கிறாரு. புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி சனி பகவான் 7ஆம் இட கலஸ்திரஸ்தானத்தில் உட்காரும்போது நீங்கள் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், அதாவதுன்றது வந்து பார்த்தா செவ்வாய் தோஷம், நாகதோஷம், தாரதோஷம், இப்படி தோஷங்கள் இல்லாமல் திசா புத்தி நல்லா இருந்து கண்டிப்பாக உங்களோட கோச்சாரம் நல்லா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதம் திருமணம் ஓரளவுக்கு நல்லா கைக்குடி வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் நல்லா தான் இருக்கும். ஏன்னா வரன் பார்க்குறேங்க, நான் பார்க்குற நேரம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது, எனக்கு ஆகலை, இன்னைக்கு என்னோட நேரம் மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது, எனக்கு சப்போர்ட் பண்ணல, இன்னைக்கு எனக்கு கல்யாணம் ஆனால் தான் அடுத்தடுத்து எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ண முடியும், இது போல் ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் நிச்சயமாக உங்களோட சுயஜாதகன்றதை ஒன்று சப்போர்ட் பண்ணனா உங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? ஆனால் கிட்டத்தட்ட இந்த மாதத்தை விட உங்களுக்கு அடுத்த மாதம் திருமணத்துக்கு இன்னும் சூப்பராக இருக்குது நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தா உங்களுக்கு சூரியன் வந்து உங்களுக்கு 1ஆம் இடத்துல ஜென்மத்தில் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் கமிட்மெண்ட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க.
ஏன்னா சூரியன் ஜென்மத்தில் உட்காரும்போது கிட்டத்தட்ட நம்ம வரவு செலவு எவ்வளோ வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கணும். 50,000 நம்ம சம்பாதிச்சுட்டு 1,00,000 ரூபாய்க்கு பிளான் போட்டோம் அப்படின்னா நிச்சயமாக என்ன பண்ணுது, இருக்கிறதும் போச்சுன்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இக்கரைக்கு அக்கறை பச்சம், அக்கறைக்கு இக்கரை பச்சன்ற மாதிரி இன்னான்றது பார்த்தா அந்தாண்ட பச்சையை தான் தெரியும். அதனால என்ன அப்படின்னா கன்னிராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு இருக்க இந்த பிரச்சனையை ஒன்று தான், கண்டக சனி. அது வக்கரத்தில் போனதுனால உங்களுக்கு பாதிப்பு இல்லை. பொறுமையாக செயல்படுங்க. இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும். முழுக்க இந்த மாதம் நான் சொல்கிற மாதிரி இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க, அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். புரட்டாசி சனிக்கிழமை விரதம் பிடிங்க, அது உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கட்டன்றதை பார்க்கும்போது இன்னைக்கு விஜயதசமி, அட்மிஷன் போடுங்க, குழந்தைங்களோட கல்வி நல்லா இருக்கும். சரிங்களா? எப்படி பார்த்தாலும் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் குறிப்பாக 17 தேதி வரைக்கும் அற்புதமாக இருக்குன்னு சொல்கிறதுல மாற்றமே இல்லை. இது நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். சரிங்களா?